ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இப்போது மிக முக்கியமான மாற்றமாக எரான் விக்ரமரத்ன தலைமையிலான மறுசீரமைப்பு குழு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கமிட்டி வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த குழு உருவாக்கப்பட்ட பிறகு இன்றுதான் முதலாவது ஊடக சந்திப்பு, பகிரங்க ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. அதில் பல்வேறு விவரங்கள் சொல்லப்பட்டிருந்தன. குறிப்பாக இப்போது நடக்கின்ற நிதியியல் அறிக்கைகள் பற்றிய ஆராய்வு, அதுபோல இடம்பெற்று வருகின்ற முக்கியமான மாற்றங்கள், இவை குறித்த விவரங்கள் இந்த ஊடகவியலாளர்களுக்கு சொல்லப்பட்டன. அதைத் தொடர்ந்து இன்று மாலை வேளையில் இப்பொழுது புதிய தெரிவுக்குழு அறிவிக்கப்படுகிறது. தெரிவாளர்கள் எப்போது மாற்றப்படுவார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்தது. காரணம், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் குழு மாற்றப்பட்டாயிற்று, தலைவர்களில் மாற்றம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. டெஸ்ட் தலைவர் தனஞ்சய டி சில்வா அப்படி இருக்க, ஒருநாள் மற்றும் டி20 சர்வதேச அணியின் தலைவராக குசல் மெண்டிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் இன்னும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. உபதலைவர்களும் புதிதாக தெரிவு செய்யப்பட போகிறார்கள். அதுபோல மேற்கிந்திய தீவுகள் தொடர்பான குழாம் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டாலும் தேர்வாளர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது ரசிகர்களது விருப்பமாக இருக்க இன்று தேர்வாளர்கள் பற்றிய அறிவிப்பு இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. பிரமோதே விக்ரமசிங்க தலைமையிலான 5 பேர் கொண்ட தேர்வாளர் குழாம் மாற்றப்பட்டு இன்னும் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் பிரமோதியவின் காலத்திலே அவரோடு சேர்ந்து வேகப்பந்து வீசிய கபில விஜய குணவர்தனவின் தலைமையிலான புதிய குழாம் அறிவிக்கப்படுகிறது. இது நல்ல மாற்றமா, யார் யார் உள்ளடங்கி இருக்கிறார்கள் போன்ற விவரங்களை பார்ப்பதற்கிடையில் முக்கியமாக இனி வரும் காலத்தில் இடம்பெற போன்ற மாற்றங்களுக்கான முதலாவது அடிப்படையாக இன்று எரான் விக்ரமரத்ன, சித்தார்த் வெத்திமுனி மற்றும் பிரகாஷ் ஷாப்டர் ஆகியோர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பில் இடம்பெற்ற முழுமையான விடயங்களை இன்று இரவு ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் நேரலையில் நீங்கள் முழுமையாக விவரமாக அறியலாம். இப்போது நாங்கள் இந்த தேர்வாளர் குழு பக்கம் செல்வதற்கிடையில் இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம் லங்கா பிரீமியர் லீக் பக்கம் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பெண் முதலீட்டாளர் இப்பொழுது கண்டி பிரான்சைஸ் அணியை வாங்கியிருக்கிறார். இந்த அணி 5வது தடவையாக பெயர் மாற்றத்துக்குள்ளாகிறது. கேண்டி ஃபால்கன்ஸ் என்ற கடந்த பருவகாலத்தில் ஆடிய அணி இப்போது புதிய பெயர் கேண்டி ராயல்ஸ் என்ற பெயரோடு இந்த பருவகாலத்தில் ஆடப்போகிறது. எனவே கொலம்போ கேப்ஸ், ஜெஃப்னா கிங்ஸ், அதுபோல தம்புள்ளை சிக்ஸர்ஸ், கால் கேலன்ஸ் இந்த அணிகளோடு 5வது அணியாக கேண்டி ராயல்ஸும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசிகர்களுக்கு இப்போது பெரும் சந்தோஷமாக இருக்கு. இதுபோல கொழும்பு கேப்ஸ் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக சாமர கப்புகதரவும், தம்புள்ளை சிக்ஸர்ஸ் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக முன்னாள் சுழல் பந்து வீச்சாளர் ரங்கனஹேரத்தும் உறுதி செய்யப்படுகிறார்கள். இப்போது தேர்வாளர்கள் பற்றிய விடயத்துக்கு போவோம். பிரமோதே விக்ரமசிங்க தலைமையிலான தேர்வுக்குழு கடந்த வருடம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2023 ஆண்டு உலக கிண்ணத்துக்கும் தெரிவாளர் குழுவின் தலைவராக இருந்தவர் பிரமோதே விக்ரமசிங்க. என்றாலும் அந்த 2023 உலக கிண்ணத்தில் இலங்கை அணி கண்ட படுதோல்விக்கு பிறகு அவரது குழாம் முற்றுமுழுதாக மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு மீண்டும் பிரமோதே விக்ரமசிங்க தலைமை தேர்வாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவரது தலைமையிலே முன்னாள் வீரர் வினோதன் ஜான், அதுபோல முன்னாள் இலங்கையின் வீரரான இந்திக்க டி சேரம் மற்றும் ஒரு முன்னாள் வீரர் தரங்க பர்ணவிதான் ஆகியோரோடு ரச்சாஞ்சலி டி அல்விஸ் என்று ஒரு முன்னாள் பெண் வீராங்கனை ஒருவரும் இந்த அணியிலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த குழாமிலே இருந்தார்கள். இவர்கள் தான் தேர்வாளர் குழுவாக அண்மை காலத்தில் இருந்தார்கள். ஒரு சில நல்ல தெரிவுகள் இடம்பெற்றிருந்தாலும் வெற்றிகள் பெரிய அளவில் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் ரசிகர்களுக்கு இந்த தெரிவுக்குழு மாற்றப்பட்டால் நல்லது என்ற மனோநிலை இருந்தது. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இப்போதைய புதிய மாற்றத்துக்கான இந்த குழாம் 9 பேர் கொண்ட எரான் விக்ரமரத்ன தலைமையிலான இந்த குழு ஒரு புதிய தேர்வாளர் குழுவை தெரிவு செய்து வெளிநாட்டு அமைச்சின் அனுமதிக்காக அனுப்பியிருந்தது. வெளிநாட்டு அமைச்சர் அதை உறுதிப்படுத்தி இந்த நாளில் இந்த 5 பேரது பெயர்களை வெளியிட்டிருக்கிறது. முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கபில விஜய குணவர்தன, முன்பு இலங்கை அணி டெஸ்ட் போட்டிகளில் ஆடிய ஆரம்ப காலத்திலே விக்கெட் காக்கும் துடுப்பாட்ட வீரராக இருந்த அமல் சில்வா, பிரெண்டன் குருப்பு முன்னே நாள் இடதுகை ஆரம்ப துடுப்பாட்ட வீரரும் அதுபோல விக்கெட் காப்பாளராக இருந்தவர். தன்னுடைய அறிமுக டெஸ்ட் போட்டியிலே 2 சதம் அடித்தவர் நியூசிலாந்து அணிக்கு எதிராக. இலங்கையின் பல்வேறு வயது பிரிவுகளுக்கான பயிற்றுவிப்பாளராக இருந்திருக்கிறார் கடந்த காலங்களில். இவர்களோடு வருண வரகுட இலங்கையின் தேசிய அணிக்கு இந்த போட்டியிலும் ஆடியவர் கிடையாது. ஆனால் 2008 ஆண்டு பருவகாலம் வரை இலங்கையின் முதல்தர போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட முதல்தர போட்டிகளில் ஆடி அனுபவம் கொண்டொருவர். அவரும் இந்த தேர்வுக்குழுவில் இடம்பெறுகிறார். இவர்களோடு இலங்கை கிரிக்கெட்டின் முன்னாள் வீராங்கனை ஒருவரும் தெரிவு செய்யப்பட்டார், வனேசா போவன், இல்லாவிட்டால் வனேசா டி சில்வா. இலங்கை அணிக்காக ஒரு மகளிர் டெஸ்ட் போட்டியிலும் ஒரு சில ஒருநாள் போட்டிகளிலும் ஆடிய ஒருவர். எனவே இந்த 5 பேர் தான் புதிய தெரிவுக்குழுவாக இப்போது அறிவிக்கப்படுகிறார்கள். இவர்களை பற்றிய விவரங்கள் மற்றும் இவர்களது பின்னணி பற்றிய ஒரு சில விடயங்களையும் இந்த இரவு நேரலையிலே நாங்கள் ஆராய்வோம். பிரமோதே விக்ரமசிங்க தலைமையிலான குழு மாற்றப்பட்டது பற்றியும் இப்போது அறிவிக்கப்பட்டிருந்த இந்த தேர்வாளர் குழு பற்றிய ஏதோ ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இதை பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவிடுங்கள். பின்னர் இரவு நேரலையிலே நாங்கள் விவாதிப்போம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நல்ல விடயங்களாக இருந்தால் பாராட்டுவோம்.